கதையின் தலைப்பு கவியின் பயம். காட்டிலிருந்த பழைய மரப்பாலம் ஏறக்குறைய உடைந்து போயிருந்தது. அதனால் எந்த சிறிய விலங்குகளும் அதை கடக்க துணியவில்லை. கவி என்ற அணில் பயந்து ஆடிக்கொண்டிருந்த பாலத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய நண்பன் சூரி என்ற குரங்கு வந்து, பயப்படும்போது எதுவும் வேலை செய்யாது கவி, முயற்சி செய்து பார்க்கலாம் என்றான். கவி ஒவ்வொரு பயங்கரமான சாத்தியக்கூறுகளையும் கற்பனை செய்தாள். நான் கீழே விழுந்தால் என்ன செய்வது? பாலம் உடைந்துவிட்டால் என்ன செய்வது? சூரி புன்னகைத்து, ஒரு அடி எடுத்து வைப்போம், பிறகு பார்க்கலாம் என்றான். அவர்கள் இருவரும் மெதுவாக பாலத்தின் மீது நடந்தார்கள். ஒவ்வொரு மரப்பலகை சத்தமும் கவியை பயமுறுத்தியது. ஆனால் சூரி அவளை தொடர்ந்து உற்சாகப்படுத்தினான். உன்னால் முடியும். கடைசி சில அடிகள் மிகவும் கடினமாக இருந்தன. பாலம் ஆடியது. கவி திரும்பி ஓட விரும்பினாள். ஆனால் சூரி சொன்னான், பயம் சகஜம். அதை கடப்பதுதான் உன் உண்மையான பலத்தை காட்டுகிறது. தைரியமாக ஒரு இறுதி அடி எடுத்து வைத்து அவர்கள் பாதுகாப்பாக மறுகரைக்கு வந்து சேர்ந்தார்கள். கவி மகிழ்ச்சியில் பிரகாசித்தாள். முடியாது என்று நினைத்தேன், ஆனால் நான் செய்துவிட்டேன். சூரி பதிலளித்தான், பயம் இருக்கும்போதுதான் தைரியம் இருக்கும். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், பயத்தை துணிச்சலுடன் எதிர்கொண்டால் நம் இலக்கை அடையலாம்.